இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, ஏப்ரல் மாதத்தினுடைய 7ஆம் தேதி தாயாம் திரு அவை புனித ஜான் பாப்டிஸ்ட் தெலேசால் அப்படி என்கிற புனிதருடைய நினைவு நாளை கொண்டாடுகிறது. அன்புமிக்கவர்களே, அனைத்து கல்வியாளர்களின் பாதுகாவலர் என்றும், அனைத்து ஆசிரியர்களுடைய பாதுகாவலர் என்றும், பள்ளிகளுடைய பாதுகாவலர் என்றும் அழைக்கப்படுகிற புனிதர் தான் இந்த புனித ஜான் பாப்டிஸ்ட் தெலேசால் என்கிற இந்த புனிதர். இவர் பிறந்தது பிரான்ஸ் தேசத்துல. அன்புமிக்கவர்களே, பணக்கார குடும்பத்துல பிறந்தாலும் மிக இளைய வயதிலிருந்தே இயேசுவை பற்றின ஞானத்தை புரிந்து கொள்வதும், இயேசுவை பற்றி அறிந்து கொள்வதும், இயேசுவை பற்றி மற்றவர்களுக்கு எடுத்து கூறுவதிலும், அதே நேரத்துல புனிதர்களுடைய வாழ்வை தன்னுடைய வாழ்க்கையில தெரிந்து கொண்டு வாழ்வதற்கும் அவர் பயன்படுத்தினார் என்று இவருடைய வாழ்க்கையில நம்ம வாசிக்கிறோம். அதற்கு பிறகு குருவாக படித்து திருநிலைப்படுத்தப்பட்ட பிறகு இவர் சென்ற இடங்களிலெல்லாம் கல்வி பணியை செய்தார். அதற்காக பல எதிர்ப்புகள் இவருக்கு தோன்றினாலும் அனைத்தையுமே தாண்டிவிட்டு கல்வி பணியை செய்த ஒரு மிகப்பெரிய ஒரு புனிதராக பார்க்கப்படுகிறார். அதுவும் சிறப்பான விதத்திலே ஏழை எளியவர்களுக்கான கல்வி பணியை செய்து அந்த கல்வி பணியை தொடர்ந்து நிறைவேற்றுவதற்காக அவர் ஒரு துறவற சபையை ஏற்படுத்தினார். அவர்களைத்தான் தலேசால் பிரதர்ஸ் அப்படின்னு சொல்வார்கள். அந்த துறவற சபையினர் உலகம் முழுவதும் இன்றைக்கு கல்வி பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களுடைய இந்த கல்வி பணியில நாமும் முடிந்த வரையில பங்கேற்று ஏழை எளியவர்களுக்கு கல்வி கண் திறந்திட இந்த புனிதருடைய பரிந்துரையால் மன்றாடி ஜெபிப்போம். அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி வாசகத்துல நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மக்களை பார்த்து இப்படி சொல்லுகிறார்: உலகின் ஒளி நானே, என்னை பின்தொடர்பவர் இருளில் நடக்க மாட்டார், வாழ்வுக்கு வழிகாட்டும் ஒளியை அவர் கொண்டிருப்பார் அப்படி என்கிற ஒரு தெளிவான விளக்கத்தை சொல்லுகிறார். அதற்கு காரணம், நாம் அந்த ஒளியை பின்பற்றவில்லை, இருளை தேர்ந்தெடுத்து இருளின் வழியில தான் இந்த உலகப்போக்கான ஒரு வாழ்வை நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மாறாக இயேசு என்கிற அந்த ஒளியை உணர்ந்து கொண்டவர்களாய், ஏற்றுக்கொண்டவர்களாய் அந்த ஒளியின் வழியில நாம் நடக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். அன்புமிக்கவர்களே, இயேசுவின் ஒளியில நாம் வாழ அழைக்கப்பட்டிருந்தோம் என்றால் ஒவ்வொரு நாளும் இயேசுவுக்கான அந்த வழியை நம்ம தேர்ந்தெடுக்க வேண்டும். நாம் எடுக்கிற முடிவுகள் எல்லாமே இந்த இயேசுவினுடைய ஒளியில நடக்கக்கூடிய ஒரு செயல்பாடுகளாகவும் முடிவுகளாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் இறைவன் நமக்கு தெளிவுபடுத்துகிறார். இதை நாம் புரிந்து கொண்டாலே போதும், இயேசு மட்டுமே நம்முடைய வாழ்க்கையினுடைய வழியும் வாழ்வும் உண்மையும் என்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். அப்படி என்றால் நாம் எடுக்கிற ஒரு சின்ன சின்ன முடிவுகளில் கூட இயேசுவுக்கான ஒரு முடிவை நம்ம எடுக்க வேண்டும். நாம் எடுக்கிற ஒவ்வொரு முடிவுகளிலுமே இயேசுவின் வழியில நடக்கிற ஒரு முடிவாக இருக்க வேண்டும் என்பதில் இன்றைக்கு நாமும் புரிந்து கொண்டு நம்முடைய பிள்ளைகளுக்கும் இயேசுவினுடைய ஒளியில நடக்க வேண்டிய ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொள்ள வேண்டும். அன்புமிக்கவர்களே, மிக சிறப்பான விதத்திலே பொறுப்பில் இருப்பவர்கள், குருக்கள், கன்னியர்கள் மற்றும் ஆசிரிய பணியில் இருப்பவர்கள் இன்றைக்கு வாழ்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒளியின் மக்களாக அவர்கள் வாழும் பொருட்டு நம்முடைய சொல்லாலும் நம்முடைய செயலாலும் அவர்களுக்கான நல்ல வழியையும், அதே நேரத்தில் ஒளியில நடக்க வேண்டிய ஒரு பாதையையும் அமைத்து கொடுக்க வேண்டியது நம்முடைய கடமை என்பதை இன்றைக்கு உணர்ந்து கொள்ள வேண்டும். சமீப காலங்களாக இந்திய நாட்டில் நீதித்துறையின் மீது ஒரு நம்பிக்கையற்ற ஒரு சூழல் இருந்தது. காரணம், 2-3 நாட்களுக்கு முன்பாக ஒரு நீதிபதியினுடைய வீட்டில் கட்டுக்கட்டாக பணம் கிடைத்தது என்று செய்தித்தாட்களில் வெளிவந்திருந்தது. இந்த நாட்டினுடைய ஆன்மாவையே உலுக்கியது போன்ற அந்த ஒரு சூழல்ல தான் நேற்று இந்திய நாட்டினுடைய உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து கூட்டாக ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள். அதாவது, எங்களுடைய சொத்துக்களுடைய விபரத்தை நாங்கள் பொது வெளியில தெரிவிக்க விரும்புகிறோம், மக்களுடைய மனதில் ஒரு நம்பகத்தன்மையை நாங்கள் உண்டாக்க விரும்புகிறோம் அப்படி என்று சொல்லி நம்முடைய மனதில் ஒரு மகிழ்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறார்கள், ஒரு நிம்மதியை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். இதைத்தான் உங்களுக்கும் எனக்குமான ஒரு அன்பு செய்தியாக கூற விரும்புகிறேன். நம்முடைய பிள்ளைகளுடைய மனசுல இவர்கள் இயேசுவை பின்பற்றுபவர்கள், இவர்கள் இயேசுவை எங்களுக்கு காண்பிப்பவர்கள். ஆகவே இவர்கள் சொல்லுகிற நேரத்தில் அந்த செய்தி உண்மையானதும் நேர்மையானதும் ஒழுக்கமானதுமாக இருக்கும் என்று நம்மை பார்த்து நம்முடைய பிள்ளைகள் இயேசு என்கிற ஒளியில நடக்க நாம் வழிவகை செய்ய வேண்டும் என்கிற செய்தியைத்தான் இன்றைய வாசகம் நமக்கு உணர்த்துகிறது. ஆகவே அன்புமிக்கவர்களே, நம்முடைய வாழ்வாலும் வாழ்க்கையாலும் இயேசுவினுடைய உண்மை ஒளியில நம்முடைய பிள்ளைகளை வழிநடத்த இறைவன் உங்களையும் என்னையும் தூண்டுவாராக. எல்லாம் வல்ல இறைவன்
தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன்.